நம்ம நோக்கம் என்ன, நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்றது. அப்போ நம்ம ருசியும் பட்டினியும் வறுமையும் நம்ம தூக்கி போட்டு நம்ம கஞ்சி கொடுத்தா படிப்புன்னு நாங்கள் உட்காந்து படித்தோம். நாங்கள் இந்த குரூப் 4 எழுதினேன். 2014 குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். அதனுடைய ரிசல்ட்டில் தான் தெரிஞ்சது நான் பண்ண தவறுகள்லாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் மாதம் 20,000 வரை சம்பாதிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கில் தொடர்பு கொள்ளவும். வணக்கம், என்னோட நேம் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் முட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான். இப்போ நான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியத்தில் வருவாய்த்துறையில் பணிபுரிந்துறேன். இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மூலிமா 2018 நடந்த குரூப் 4 ஸ்டேட் லெவலில் 6வது ரேங்க் எடுத்திருந்தேன். கம்யூனிட்டி லெவலில் 3rd ரேங்க்கு. நான் இந்த பள்ளி படிப்பை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே முட்டத்தூர் வைகாஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லே தான் நான் படித்தேன் 12th வரைக்குமே. எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா விவசாயம்தான். அக்கா தங்கச்சி என்னோட நல்லா படிப்பாங்க. நான் இங்கே தான் அப்படியே விளையாட்டுத்தனமாக இருப்பேன், படிப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படியே பள்ளி படிப்பு முடித்து என்னை இன்ஜினியரிங் பொறியியல் பட்டதாரியாக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டு என்னை இன்ஜினியரிங் சேர்த்தார். இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பு அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. இன்ஜினியரிங்கான குவாலிஃபிகேஷனை நான் ஏற்படுத்திக்கவே இல்லை. அதை நான் எப்போ உணர்ந்தேன்னா பார்த்திங்கன்னா இப்போ கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் வரும்போது வேலைவாய்ப்புன்ற ஒரு தேடி போகும்போது தான் நான் உணர்ந்தேன். அப்போ என்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா 0. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நாட் இன்ஜினியர். அட்டையை வச்சுருக்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். அதனால் எங்கே பார்த்தாலும் நான் வேலைவாய்ப்பு போயிட்டு ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஸ்பீச் பண்ணுறது எதுவுமே தெரியாது. அதன் பிறகு நான் போயிட்டு ஸ்போக்கன் கிளாஸ் போனேன். அப்புறம் என்னோடய துறை சார்ந்த ஒரு படிக்க போனேன். இதெல்லாம் படிக்கும்போது தான் அதுக்கப்புறம் எவ்வளோ அனுபவம். எனக்கு வேலைவாய்ப்பு சுத்தமாக கிடைக்கல. ஒரு 5,000 வேலை கூட எனக்கு கிடைக்கல. அதன் பிறகு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக ஒரு வேலை கிடைச்சிது. ஆக்சுவலாக எனக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடராக வேலை கிடைச்சி பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு கிடைச்சிது. என்னென்னு பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்கிங் சாஃப்ட்வேர், காமன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அது ரியல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேங்கிங் சாஃப்ட்வேரை அந்த லொக்கேஷனில் போய் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த பேக்கப் அக்கௌண்ட்ஸ்லாம் அதில் அப்டேட் பண்ணணும். இதுதான் என்னுடைய பிரதான வேலை. இதுக்கு நான் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணி வரும். 9 ஆகிடும் வீட்டுக்கு, 10 ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. இப்படியே நான் ஒரு 1 இயர் தாக பிடிச்சேன். அதில் எனக்கு மன உளைச்சல் ஆகி திருப்பியும் அதிலேயே நான் ட்ராவல் பண்ணதாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வயது ஏற எனக்கு உள்ள அந்த பயம் அதிகரிச்சுது. எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. அந்த சூழலில் பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சி 2014 முத 6 மாதம் படித்து 6 மாதம் அட்டெம்ப்ட் எக்ஸாம்லேயே குரூப் 4 பாஸ் பண்ணி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. தங்கச்சி 6 மாதம் படித்து வேலை வாங்கினதுனால என்னால் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் படித்து வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதன் பிறகு அந்த துறையை நான் சுத்தமாக புறந்தள்ளிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனேன். முத பார்த்திங்கன்னா நான் கடலூர் நற்றிணை பயிற்சி மையத்துக்கு தான் நான் போனேன். ஐயா வேல்முருகன் ஐயா தான் எனக்கு இலவசமாக பயிற்சி எடுத்தாங்க. ஆனால் அதையும் நான் சரியாக பயன்படுத்திக்க தவறிட்டேன். அவங்க இலவசமாக கொடுத்ததுனால அது என்னவோ தெரியல, நான் அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. அந்த எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த இளமை, என் வயசு இருக்கிற காரணத்தினால நான் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிக்கேன். ஓவர் கான்ஃபிடென்ட். பெரியவர் சொல்ல நான் அவங்க சொல்கிற பேச்சை நான் கேட்கவே இல்லை. இப்படியாகவே பார்த்திங்கன்னா நான் கல்லூரி படிப்பு முடித்தது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருடம் முடிந்தது. அதுக்கப்புறம் என்னோடய நண்பர், கல்லூரி நண்பர் நிர்மல்குமார், அவர் மூலியமாக தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் நாமக்கல்லில் போய் அங்கே ராஜாஜி பயிற்சி மையத்தில் தான் படித்தார். என் நண்பர் அப்போ அவர் எனக்கு முன்னாடியே அந்த பீரியட்லேயே படித்து விஓ எக்ஸாம் பாஸ் பண்ணி அதன் பிறகு என்னை கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வீட்டில் வற்புறுத்தி என்னை கூட்டும் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த தருணம்லாம் என்னால் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி மையத்தில் 7,000 பேர் படிக்கிறாங்க. அட்மிஷன் பார்த்திங்கன்னா கிடைக்கல. எனக்கு 1 வீக் வெயிட் பண்ணுங்க சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க.
எனக்கு அப்போவே அது வரைக்கும் நான் அந்த 7000 பேர் படிக்கிறாங்கன்ற போதே பயந்துட்டேன். நான் இல்லை நான் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணல, எங்களோட போட்டி பண்ணி எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என் நண்பன்கிட்ட நான் சொல்லும் போது என் நண்பன் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. போயிட்டு உள்ளே போய் சீட் கேட்குறோம், சீட் எனக்கு இல்லை, அட்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே ஒரு சாதாரண ஒரு டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்துக்கு படிக்கிறதுக்கு சீட்டு இல்லைன்னும் போது அப்படி என்ன அதில் இருக்குது, அதை நாம் என்ன தான் அதை நம்ம வெற்றி காணணும் அப்படின்னு ஒரு வைராகம் வெறி வந்தது எனக்கு. வெயிட் பண்ணேன், அங்கேயே உட்காந்தேன், 1 வாரம் உட்காந்தேன், வெயிட் பண்ணேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, 8000 ரூபா கட்டினேன் நான். 3 மந்த், ஒன்லி 3 மந்த்துக்கு 8000 நான் பே பண்ணேன். அந்த குரூப் 4க்கு ஒன்லி 3 மந்த்துக்கு 8000 பே பண்ணேன். அங்கே போனது எனக்கு வந்து நான் கிணத்து தவளையாக இருந்து ஒரு கடலை பார்த்த மகிழ்ச்சி வந்து எனக்கு அங்கே போய் தான் தெரியும். அந்த மகிழ்ச்சி அனுபவிச்சது நான் நாமக்கல்லில் தான் அனுபவித்தேன். அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் இங்கே உள்ளூரில் இருக்கும்போது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணேன். மொதல் எக்ஸாம் 2.5 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 148 தான் கிடச்சது, போட்டேன். அதுக்கு வேலை கிடைக்கலன்னு நான் பண்ண இருக்கு பாருங்க. அந்த நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் தான் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருந்து தோல்வி அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஃபீலிங்ஸ். நான் நாமக்கல் போய் அங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் அந்த போட்டித் தேர்வுக்கு ஒரு 30% கூட தயாராக இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. என் ரூம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணால் அந்த சூழல்லாம் ரொம்ப கசப்பான அந்த சூழல்லாம், அந்த படித்த சூழல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஷெட்டு இருக்கும். அந்த கார் ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஷீட்டு தான் போட்டிருக்கும். ஷீட் போட்டு சிமெண்ட் கட்டை வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த சிமெண்ட் கட்டையில் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. தரை தான், மேலே ஷீட் போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் போன பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் போனேன். செமையான வெயில். நம்ம அந்த ஒரே ஒரு 20க்கு 10ங்க, 20க்கு 10 தான் இருக்குங்க. அதிலே பாத்ரூம் இருக்குங்க, அதிலே ஒரு மூலையாக கிச்சன் இருக்குங்க. அதில் தான் நான் படுத்துக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுதான் நம்ம தான் சமைக்கணும். எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுங்க நான் சூழலில். இப்போ தான் என் துணி நானே, என் வீட்டில் எங்கள் அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க எல்லாமே எனக்கு தேவையான செய்து வச்சுருவாங்க. அந்த சூழலில் பார்த்திங்கன்னா நானே என்னுடைய உடைகள்லாம் துவைச்சிக்கணும், சமையல் செஞ்சுக்கணும், இதோட என் ஸ்டடீஸ் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 வச்சு குடித்து சாப்பிட்ருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசி கொடுமை, பண வறுமை சில நேரத்தில் இருக்கும்போது கேட்டரிங் சர்வீஸ்லாம் போயிருக்கோம். நான் ஒரு முறை கேட்டரிங் சர்வீஸ் போகும்போது நான் முறை அப்போ தான் போகிறேன். தண்ணி குடிச்சிட்டா படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது, வைராகத்தை கொண்டு வந்தது அந்த கேட்டரிங் சர்வீஸ். அப்படிப்பட்ட ஒரு கசப்பான விஷயம். அதனால் போகிறவங்க நான் குறை சொல்லலை. அங்கே நம்ம படிக்க போயிருக்கோம். அங்கே போயிட்டு அவங்க படுற அந்த நமக்கு கீழே ஒரு 10வது படித்தவர் தான் அவர் மேனேஜ் பண்ணுறாரு. அவங்க வந்து அவங்கள ஒரு மட்டமாக நம்மளை நடத்துனாங்க. அந்த மட்டமாக நடத்தல. நான் போனதே வாய்க்கு ருசியாக சாப்பிட தான் போனேன். நான் கேட்டரிங் சர்வீஸ் போனால் ஐயோ ஒரு ருசியாக இருக்குமே சாப்பிட்லாமேன்னு தான் போனேன் நான். அப்போ போனதுக்கப்புறம் ருசிக்கே நான் மறந்துட்டேங்க. அந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ண ஒரு 2 வேளை சாப்பிடணும், நான் 1 வேளை தான் சாப்பிட்டேன். 1 வேளை சாப்பிடவே இல்லை. நான் வந்துட்டேன். இந்த சாப்பாட்டுக்கு ருசி இதுக்கு மேட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் தூக்கி போட்டு வந்து கஞ்சி எது கிடைக்குதோ சாப்பிட்ணுன்னு முடிவு எடுத்து நான் சாப்பிட்டுருந்தேன். அது மாதிரி கசப்பான அதனால் கேட்டரிங் சர்வீஸ் போகிறது நான் வந்து தொழிலில் போகிறது அதை நான் குறை சொல்லலை. அங்கே போய் நம்ம வந்து அந்த ருசிக்காக நான் போனேன் இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய தவறுன்னு நான் அப்போ தான் உணர்ந்தேன். நம்ம நோக்கம் என்ன, நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்றது. அப்போ நம்ம ருசியும் பட்டினியும் வறுமையும் நம்ம தூக்கி போட்டு நம்ம கஞ்சி கொடுத்தா படிப்புன்னு நாங்கள் உட்காந்து படித்தோம். நாங்கள் என் நண்பர்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டேன், இந்த ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருப்பாங்க, 400 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாப்புல. இந்த 400 பேரில் ஃபஸ்ட் ஆளாக வந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக கிடைக்குன்னாப்ப. நான் அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு இல்லை, அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும். என்னுடைய மெயின் ஃபோக்கஸே அதான், அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி விடாமுடியாக படித்தேன். என் கூட அருகில் இருந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் போட்டி போட்டேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி அங்கே. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு போட்டித் தேர்வில் வந்து ஒரு சிலபஸ் என்ன இருக்குன்றதே தெரியாது. பிரதான ஒரு சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பே எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன்.
இப்போ போய் தான் தெரிய வருது எனக்கு இதுமாரி ஒரு சிலபஸ் இருக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களோட போட்டி போட்டு படிப்பேன். படிக்கும்போது அந்த வெறி வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours தான் தூங்குவேன். பகலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 முறை நான் 10 நிமிஷம் தூங்குவேன். படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. ஒரு எக்ஸாம் நெருங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 பகல் ஒரு நைட்டு 2 பகல் தூங்காமலாம் இருந்திருக்கேன். அப்படியே என் கண்ணு பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆகிடும். அந்த ஒரு நைட்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சீனியர் பேட்சுக்கெலாம் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க, ஃபுல் டெஸ்ட்டு வைப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நான் வரும்போது அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டுன்றது நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு முன்னாடியே அவங்களுக்கு என்ன சொல்லிவிடுவாங்க, முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட்டில் டெஸ்ட் வைக்க போகிறோம்னு. அந்த டெஸ்ட்டுக்கெலாம் நான் சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். நான் அன்றைக்கி நைட்டே உட்காந்து பண்ணிடுவேன். அதேமாதிரி அவங்க கொஸ்டின் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன், ஈவினிங் வந்துடுவேன். நான் மட்டும் வந்தவுடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 7 மணிக்கு உட்காந்தேன்னா 1 hour டெஸ்ட்டுங்களா, 1 hour அப்படியே உட்காந்து தனியாக நான் அப்படியே நானே மானிட்டர் பண்ணிக்குவேன், நானே எல்லாம் பண்ணிக்குவேன். கரெக்டாக உட்காந்து நான் கரெக்டாக பண்ணுவேன். நான் அவங்களோட 10% 20% அதிக மார்க் தான் எடுப்பேன். அப்போது 80% நான் அந்த கொஷின் நான் ஸ்கோர் பண்ணுவேன். இப்படி நான் வந்து என்ன நானே தயார்படுத்திக்கிட்டேன். மேக்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடவே மாட்டேன். நான் அன்றைக்கி என்ன கொடுக்குறாங்களோ அன்றைக்கி நைட்டு நான் 12-1 மணி ஆனாலும் அதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் படுப்பேன். அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் எஃபோர்ட், உடல்நிலை நல்லா இருந்தால் தான் மனநிலை நல்லாயிருக்கும். மனநிலை நல்லா இருந்தால் தான் நம்முடைய செயல்கள் நல்லாயிருக்கும். நான் என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ள நான் தூங்குறதில்ல, சரியாக தூக்கமின்மையினால் என்னுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகி போச்சு. மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேது. இப்போ நான் அது ஏன் சொல்லணும்னா இது இதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த குரூப் 4 எழுதினேன். 2014 குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். அதனுடைய ரிசல்ட்டில் தான் தெரிஞ்சது நான் பண்ண தவறுகள்லாம். நான் நல்லா எஃபோர்ட் பண்ணி நல்லா படித்தேன். ஆனால் பண்ண சின்ன தவறுகள் தான் பெரிய விளைவுகள் பாதிப்புகள் எனக்கு ஏற்படுத்திச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா தூங்குறது கிடையாது நைட்டில், சரியான மூளைக்கு ஓய்வு கொடுக்கறதில்ல. எக்ஸாம் முடிஞ்சது பார்த்தா ரிசல்ட்டு, எக்ஸாமுக்கு ஸ்கோர் பண்ண பார்த்தா ரிசல்ட் 181 அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்க்கு. 200 கொஸ்டினுக்கு 181 கொஸ்டின் எடுத்தேன். பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல. ஓவரால் ரேங்க்கு 2800 போயிடுச்சு. எனக்கு வேலை கிடைக்கல. என்னென்னு பார்த்திங்கன்னா அதை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரியாக தூங்காதனால 3 மணி நேரம் செயல்பட வேண்டிய என்னுடைய மூளை 2.5 மணி நேரத்துலேயே டவுன் ஆகிடுச்சு. அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, செயல்படலை. 2014 பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டாக வரணுன்றதுக்காகவே நான் ரொம்ப எஃபோர்ட் பண்ணி நான் பிரபலப்படுத்திக்க ஆரம்பித்தேன். நான் அந்த கிளாஸில் நான் பிரபலப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னுடைய கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு அது தோல்வி தழுவிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், தூக்கல்ல அபரிவிதமான நம்பிக்கை, நமக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டேன். நாளைக்கு மறுநாள் எக்ஸாமு, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அது என்னென்னா மூளை ரெஸ்ட்டில் இல்லை, செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண முடியும், அந்த 3 மணி நேரம் என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. அந்த எக்ஸாம் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள். 200 கொஸ்டின் எக்ஸாமில் போயிட்டேன். எக்ஸாமில் போயினோடனே ஆனால் அங்கே எக்ஸாமில் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் போனீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளே நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் புக்கு அப்போ தான் படிப்பாங்க. அவங்க பக்கத்துலேயே நான் கிட்டே போக மாட்டேன். ஓரமாக தனியாக போய் உட்காந்துக்குவேன். நான் மட்டும் அங்கே போய் அவங்க பக்கத்துலலாம் உட்காரவே மாட்டேன். தனியாக போய் உட்காந்துக்குவேன். உள்ள சென்டரில் போனோடனே பார்த்திங்கன்னா தமிழை அட்டன் பண்ணேன். ரெண்டு ஜிகே போனேன். அந்த ஜிகே பார்த்திங்கன்னா நான் 2ஆக பிரிச்சுக்குவேன். 2 மணி நேரம் மேக்ஸ் தவிர்த்து, மேக்ஸ் 25 கொஷின் கேட்பாங்க. அந்த மேக்ஸ் 25 கொஷினுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடுவேன் கடைசி 1 மணி நேரத்தில். மீதி 75 கொஷினுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தமிழுக்கு 1 மணி நேரம், 75 கொஷினுக்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம். இப்போ நான் அந்த மேக்ஸுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்த 1 மணி நேரத்துக்கு முடிச்சிட்டேன். மேக்ஸுக்கு 1 மணி நேரம் இருக்குது, மேக்ஸும் தொட்டேன். 25 கொஷின்
கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் 25 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் நான் அரை மணி நேரத்தில் போட்டேன். ரிமைனிங் 3 கொஸ்டின் தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் என்னால் அந்த 3 கொஸ்டினை பண்ண முடியல. சாதாரண ஒரு சிம்பிளிஃபிகேஷன், போர்ட் மாஸை பயன்படுத்தி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் என்னால் அரை மணி நேரத்தில் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய மனநிலை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மூளை நான் சொல்கிறத மூளை செய்யலை, அப்படியே எரியுது. மூளை தூங்காதனால கண் எல்லாமே எரியுது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 3 கொஸ்டின் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு தருணம் அது. அந்த விதத்தில் 2 கொஸ்டின் நான் ஒழுங்காக போட்டு தான் நான் 2014 வேலைக்கு போயிருப்பேன். என்னால் பண்ணவே முடியல. அரை மணி நேரம் நான் போராடுறேன், கடைசி வரைக்கும் போராடினேன், என்னால் முடியல. ஜஸ்ட்டு ஒரு தெரியுது உங்களுக்கு அதான் அந்த ஒரு மைனஸை எங்கே அப்செட் பண்ணோம், எங்கள் மைனஸ் போடணுமா வேணாமான்னு ஒரு குழப்பம். தூக்கனால அந்த மைண்டு வந்து ஃப்ரீயாக போகல, பதட்டம், டென்ஷன். அதுக்கு காரணம் என்னுடைய மைண்டை வந்து பக்குவப்படுத்தலை. சின்ன விஷயந்தான் அப்படின்னு நினைக்க தோணும். அந்த சின்ன விஷயம் என்னை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூக்கி எறிய வச்சிருச்சு. அது அந்த ஒரு சின்ன விஷயந்தான், தூக்கமின்மைன்ற ஒரு காரணத்தால் என்னால் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 3 கொஸ்டினை வந்து பண்ண முடியல. சிம்பிளான கொஸ்டின் எல்லாம் பண்ணேன், ஆனால் சிம்பிளான கொஸ்டின் பண்ண முடியல. அதுலேருந்து உணர்ந்து சுத்தமாக என்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு என்ன நம்ம அன்றாட பணி என்ன அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலனா ஃப்ரெண்டுங்கிட்ட உடனே கேட்டுக்குவேன். நான் அதை வந்து சங்கோச்சப்படவே மாட்டேன். ஐயோ தெரியலையே நம்ம இவங்ககிட்டலாம் போய் கேட்குறதா அப்படின்லாம் ஒரு நாள் நான் நினச்சதே கிடையாது. ஆனால் இருந்தது என்கிட்ட. எங்கே இருந்ததுன்னா, நாமக்கல் போனதுக்கு முன்னாடி இருந்தது. எங்கள் ஊரில் இருக்கும்போது அந்த ஒரு திமிரு, ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் அந்த வரட்டுக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்னுடைய நிலை என்னன்றது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் ஏன் சொன்னீங்கன்னா, 2014 ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்க. 14 எக்ஸாம் எழுதுனா 400 பேரில் ஒரு ஆள் வந்துடும் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 400 பேரில் நான் கடைசி வரைக்கும் வரல, செகண்ட் ஆளாக தான் வந்தேன். செகண்ட் ஆளாக வந்தேன், அப்பயும் வந்துருமே அப்படின்னு ஒரு அவருதான் நம்பிக்கை. பக்கத்தில் ஒருத்தர், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அவர் டிப்ளமோ தான் முடிச்சிருக்காரு. அண்ணா தான் கூப்பிடாப்புல, திருச்சிக்காரு. ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேப்பர் கொஷின் வந்து சொல்லும்போது, மார்க் சொல்லும்போது என்னோடய வேகமாக வாங்கி பிடிங்கி பார்ப்பார். அந்த ஓஎம்ஆர் வாங்கி பார்ப்பார். பார்த்துட்டு என்னோட 10 கொஷின் கம்மியாக தான் இருப்பார். ஒவ்வொரு முறையும் பார்ப்பார். நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். அவன் டிப்ளமோ தானே, 10th தானே படிச்சிருப்பேன் அது அப்படின்னு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் அந்தமாரி அந்த நிலையை வந்து நான் வந்து கசப்பான ஒரு அனுபவம் நான் வந்து அதை நிவர்த்தி பண்ணினேன். அதை ஒரு எள்ளி நகையாடணும். நான் அவரை பார்த்து நான் பதில் சொல்லணும் போனோம் அப்படின்னு உண்மையாக சொல்கிறேங்க. அவர் அந்த குரூப் 4 பாஸ் ஆகிட்டார். என்னோட 3 கொஸ்டின் போட்டு 184 அவுட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு 184 கொஸ்டின் போட்டு வேலைக்கு போயிட்டார் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில். அப்போ தான் முடிவு பண்ணேன், உருவு கொண்டு எல்லாமே வேண்டும், யாரும் சாதாரணமாக எண்ணக்கூடாதுன்னு. அன்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலனா கேட்டுக்குவேன். எனக்கு தான் தெரியும், நான் என்றைக்குமே நான் அளப்பரிய கூட்டந்தே கிடையாது. அது என்னவோ அது அந்த எக்ஸாம் நான் ஃபெயில் ஆனதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் தோணும். நான் இன்றைக்கி பாஸ் ஆகியிருந்தேன்னா நான் நிறைய கற்றுருந்துக்க மாட்டேன். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றி அந்த தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய பக்குவப்படுத்தி நிறைய என்னை செம்மைப்படுத்தியிருந்தேன். நான் வந்து இப்படி பண்ண முதல்ல பார்த்திங்கன்னா, அடுத்தது இந்த குரூப் 4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 2 நான் என்ட்ரி வந்தது. 3 மந்த் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. போனேன். அந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. பாஸ் ஆகணும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. போய் இதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணால் இந்த 3 மாதத்துக்கு நம்ம படித்து எல்லாத்தையும் நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டோன்னா அடுத்து வர எக்ஸாமில் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸில் தான் போன ஒரு மாதம் பார்த்திங்கன்னா, நம்ம தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஏன் எஃபர்ட் எடுக்கணும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனியாக உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிக்கிறேன். இருக்கிற அந்த பெண்டிங் மாதம் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. ஜனவரிலேருந்து நான் போனது வந்து மே மாதம். அந்த 5 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 மாதம் ரிமைனிங் 2 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு. அந்த 2 மாதத்தில் நான் சொன்ன ஷெட்யூலை ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி 2 ரிவிஷன் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே மறக்கலை. நான் படித்தது எல்லாமே எனக்கு இருக்குது, ஞாபகம் இருக்குது.
அப்புறம் பட்டு என்ன பண்ணேன், என்னுடைய வேகத்தை அதிகரித்தேன். ஓகே, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம மறந்துட்டு நினச்சோம், நம்ம திருப்பி படிக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருக்குது, நம்ம விடக்கூடாது அப்படின்னு திருப்பி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பீடப் பண்ணேன். அந்த படிக்கிற அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறதுல முழுக்க இம்ப்ரூவ் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணேன். என்ன முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணேன். நான் பண்ணி எக்ஸாமும் எழுதினேன். 160 கொஸ்டின் போட்டேன். குரூப் 2 நான் என்ட்ரியில் 160 கொஸ்டின் போட்டேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சின்னு எல்லாருமே வந்து பாசிட்டிவாக அப்ரோச்சே கொடுத்துருந்தாங்க. நான் செவி சாய்க்கவே இல்லை. நான் மதியம் ஏன்னா ஏற்கனவே இதுமாரி தான் நான் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. எட்ஜில் தான் நாம் இருந்தோம், வேலை கிடச்சினா இதேமாதிரி எட்ஜில் தான் இருக்குது இப்போத்தையும். நம்ம வந்து இதுக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அதை வந்து வேலை கிடைக்குன்னு நான் பொருட்படுத்தவே இல்லை. ஃபர்தராக திருப்பி என்ன பண்ணேன், வந்தேன் வீட்டில் 1 வாரம் இருந்தேன். திருப்பியும் போனேங்க. திருப்பியும் போய் உக்காந்தேன், படிக்க ஆரம்பித்து அடுத்த குரூப் 4 நவம்பர் மாதம் கால்ஃபர் விட்டாங்க. பிப்ரவரி மாதம் எக்ஸாம். பிப்ரவரி 11ஆம் தேதி எக்ஸாம். 2018 எக்ஸாம் நடக்குதுங்க குரூப் 4. அப்போ பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அது இப்போ வந்து விஓஓ குரூப் 4ம் சேர்ந்து வந்த எக்ஸாம் அது. அப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏன் படிக்கிற, இன்னும் வேலை கிடச்சிடும், குரூப் 2 போகிறேன், அதெல்லாம் நான் சுத்தமாக செவி சாய்க்கவே இல்லை. ஏன்னா நான் பட்ட அந்த அனுபவத்தை இனிமேல் நான் ஒரு தவறு செஞ்சிட்டோம், திருப்பி பண்ணக்கூடாதுன்னு அதை நான் தூக்கி போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உட்காந்து நான் அப்படியே ரொம்ப காமாக படிப்பேன். ரொம்ப எஃபோர்ட் எடுத்துக்க மாட்டேன், ஜாலியாக இருப்பேன். ஏன்னா நான் படித்தது எல்லாமே இருக்குது. நம்ம அதை படித்தது எதை ஃபில்ட்ரு பண்ணணும், எதை பிடிக்கணும், அதை மட்டும் நான் கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கால்ஃபர் வரைக்குமே ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக என்னவோ கரண்ட் அஃபேர்ஸ் இடத்த போகிறதோ ஜாலியாக அப்படியே சும்மா டச்சப்பில் இருக்கணுன்றதுக்காக அப்படி டச்சப்பில் இருந்தேன். எக்ஸாமும் கால்ஃபர் விட்டாங்க. அது நான் சொன்ன அந்த ஷெட்யூலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தபோது எக்ஸாமு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி எக்ஸாமு. பிப்ரவரி 5ஆம் தேதி என் தங்கச்சி மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு போனேன். போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. மீதி நான் 5 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். 5 நாள் இருக்குது. நான் செவ்வாய்க்கிழமை போனேன். அன்றைக்கி ஃபுல்லாக படுத்துட்டேன். புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் இருக்குது. இந்த 4 நாள் பார்த்திங்கன்னா தமிழ் தொடவே இல்லை, ஜிகே தான் எடுத்து படித்தேன். அந்த ஷெட்யூல் பிரகாரம் படித்தேன். எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பயப்படாமல் இருந்தேன். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த எக்ஸாம் இது தமிழ் ஆஸ் யூஷுவலாக அட்டன் பண்ணிட்டேன். ஜிகே அட்டன் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு அபரிதமான நம்பிக்கை, ஒரு டாப் லெவலில் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் அல்ல நினச்சேன். அதேமாரி ஒரு நினச்சேன், அதை பற்றி நான் சிந்தனை அதிகமாக செலுத்த மாட்டேன். எக்ஸாமில் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வெளில வந்தேன். ப்ரைவேட் கியூ விடுவாங்க, இன்ஸ்டியூட் கியூ விடுவாங்க. ஒரு 176 இருந்துச்சு. 176 இருந்துச்சு கொஷின். இப்போ யாருமே அந்த இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ யாருமே போடலை அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. அப்போ ஒரு 100க்குள்ளே வந்துடுவேன், ஸ்டேட் லெவலில் 100க்குள்ளே வந்துடுவேன் ஒரு கான்ஃபிடென்ட். அப்புறம் கவர்மெண்ட் கீ விட்டோடனே 177. அதில் 3 கொஷின் முரண்பாடாக இருந்துச்சு. அதை நான் விட்டுட்டேன். 177 கொஷின் வந்துச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. குரூப் 4 ரிசல்ட் வந்து என் தங்கச்சி தான் ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லிச்சு, ஆனால் நீ ஸ்டேட் லெவலில் 6 அப்படியே எம்பிசி கம்யூனிட்டியில் 3rd ரேங்க்கு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நான் குரூப் 2 எழுதுன்னு சொன்னேன். அந்த குரூப் 2ல் நான் சென்னை டிஜிபி ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் போலீஸில் அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து எனக்கு இப்போ அசிஸ்டன்ட் போலீஸ்க்கு வேலை கிடச்சிது. வேலை ஜாயின் பண்ணல குரூப் 2ல் நான் ஜாயின் பண்ணல. இதுதான் என்னோடய வெற்றி பணம்.